ஹாய்ப்பா! இல்ல என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? செவ்வாய்க்கிழமை காலையில எந்திரிச்சதும் மலை மேல இருக்க முருகருக்கு எப்பவும் போல ஒரு சல்யூட் வச்சுட்டு, நேரா சாமி ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சுப்பா. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். ஏன்னா கல்பனா வந்து மதியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியே குடுத்துருங்கம்மா, பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு குடுங்கன்னாங்க. பன்னீர் இல்ல கண்ணு டைம் ஆகும் அத வாங்குறதுக்கு. அதனால வெஜ் குருமா பண்ணி தரேன். இன்னொரு நாள் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி போட்டு வெஜ் குருமா சூப்பரா பண்ணியாச்சு. அதுக்குள்ள தூய்மை பணியாளர் வந்தாங்க. கல்பனா வந்து காலையில போய் குப்பைய கொட்டிட்டு வந்துட்டாங்க. நேத்து விஜயகாந்த் சாருக்கு பர்த்டேன்றதுனால, அவரோட பாட்டு ஒண்ணு எடுத்து நாங்க வீடியோ போட்டிருந்தோம். அவருக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக. சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல ஏதாவது ஆபாசம் இருக்குதா? நீங்களே சொல்லுங்க பார்த்தா. எப்போ போட்டாலும் ஒரு 4, 5 பேர் இருக்கிறாங்க ஒரு குரூப்பு. அந்த குரூப்பெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்றதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆடுகாலி கூட்டம், பூதம், யானை, வராகி அம்மனோட முகம் வச்சு பன்றி முகத்துல இருக்காங்கல்ல, அதனால அந்த மாரி இந்த பண்ணி, அப்படி இப்படின்லாம் சொல்லி பயங்கரமா எப்ப பார்த்தாலும் பேட் கமெண்ட் போடுறாங்க. ஒரு சின்ன குழந்தையவே நம்ம சும்மா இருக்க குழந்தைய போய் திட்டினோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? எதுக்கு என்ன திட்டுறன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. நான் எப்பவுமே பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கு ரிப்ளை குடுக்கவே மாட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் போயிடுவேன். ஆனா நேத்து ரொம்ப பண்ணதுனால, நானும் என்ன திட்டினதுனால நான் திட்டினேங்க. பார்க்குறவங்களுக்கு தப்பா இருந்தா சாரி தப்பா நெனச்சுக்காதீங்க. ஓகேங்க.